என் தங்கச்சி ஒன்று அவ்வளவு மகிழ்ச்சி அடையுது. கருப்பா இருக்கிற அந்த கரும்புல இருந்து அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது. கருப்பு தான் அழகு, காரம் தான் ருசி. வெள்ளைங்கிறது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி. அவ்வளவுதான். இனிமே கருப்புன்னா ஆமா நாங்க கருப்பு என்ன? கருப்பு என்பது என் அன்பு தம்பி தங்கைகளை தெய்வத்தின் நிறம், வெள்ளை என்பது பிசாசின் நிறம். எவனாவது நம்ம கோயிலுக்கு போ, நம்ம சாமி எதையாவது பாரு, வெள்ளையா இருந்தா நீ வந்து கேளு, எல்லாம் கண்ணங்கண்ணேன்னு இருக்க. அவனுடைய நேரடி வாரிசுகள் நம்ம. ஒரு இலக்கை நீங்கள் தீர்மானியுங்கள், அதையே உங்கள் வாழ்க்கையாக்குங்கிறான். என்ன சொல்றா? உங்க ஒரு இலக்கை நீ தீர்மானிச்சுக்க, அதையே உன் வாழ்க்கையாக்கு, அதன் வழியே நீ நடந்து வா. உன்னுடைய மூளை, உன்னுடைய தசை, உன்னுடைய நரம்பு, உன்னுடைய எலும்பு எல்லாவற்றிலும் அதுவாகவே இருக்கட்டும். அதுதான் உன்னை வெற்றிக்கு அழைத்து செல்லும் என்கிறான் வீரத்துறவி விவேகானந்தர். இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். நம்மால் முடியுமா என்கிற கேள்வியை நீங்க எழுப்பக்கூடாது. நம்மால் முடியாதது உலகில் யாராலும் முடியாது, உலகில் யாராலும் முடியாதது நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சிகரம் கடக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளை உங்களுக்கு நான் கற்பிக்க விரும்புவது, தமிழ் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா பறவைகளும் மழை பெய்தால் கூட்டை நோக்கித்தான் பறக்கும். ஆனால் கழுகு இருக்கிறதே, அது மழை பெய்தால் மேகத்தை கிழித்து கொண்டு மேலே போய் பறக்கும் என்கிறது. நீங்கள் மழை பெய்தால் கூட்டை நோக்கி பறக்கும் பறவைகளாக இல்லாது அந்த மேகத்தை கிழித்து கொண்டு மேலே சென்று பறக்கிற கழுகுகளாக நீங்கள் மாற வேண்டும். விளக்கை நோக்கி பறக்கிற விட்டில் பூச்சிகளாக அல்லாது இலக்கை நோக்கி பறக்கிற எரிகணைகளாக நாம் மாற வேண்டும். மண்ணையும் மக்களையும் எவனவன் தன் உயிருக்கு மேல நேசிக்கிறானோ அவனெல்லாம் சமூக விரோதி, அவனெல்லாம் நக்சல், அவனெல்லாம் பிரிவினைவாதி, அவனெல்லாம் தீவிரவாதி. எவனெல்லாம் என் மண்ணையும் மக்களையும் வளத்தையும் நலத்தையும் கெடுத்து நாட்டை நாசம் பண்றானோ அவனெல்லாம் தலைவன். அப்படிதான் நீங்க கட்டமைக்கப்படுது, அப்படிதான் இங்க கட்டமைக்கப்படுது. உங்களை போலதான் எங்களுக்கு இருந்தது, ஆசை இருந்தது. பாட்டுக்கு ஆடணும், விசில் அடித்தோம், கைதட்டினோம், திரையரங்கில் போய் முதல் காட்சி பார்த்துடணும், இப்படிலாம் இருந்து வந்தவங்க தான் நாங்கள் எல்லாம். ஒன்றும் இது இல்லை. தெருக்கூத்து நடக்கும்போது முதல் இருக்கையில் போய் உட்காந்து பார்த்தவங்க தான். பள்ளி திருமண நாடகமா பப்புன் வர்றதுக்கு முன்னாடியே போயிடணும். கரகாட்டமா பாவக்கூத்தா அப்படி முன்னாடி போய் உட்காந்துக்கிறணும். அதெல்லாம் இன்னும் எங்களுக்குள்ள மறையாத ஒரு பசுமையான நினைவுகளாக இருக்குது. அப்போலாம் அப்பாங்கிறது சொல்லணும். அப்பான்றதுக்காக நான் கிராமத்தில் இருக்கும்போது சின்ன வயசில் பக்கத்து கிராமங்களில் போய் இந்த கூத்தெல்லாம் பார்க்க போகும்போது என் அப்பா தடை போடலை. அதையெல்லாம் உள்வாங்கியது தான் சின்ன வயசுலேயே இந்த நாடகங்கள், அந்த கலைகளை உள்வாங்கியது தான் எங்களை போன்ற பிள்ளைகளை எல்லாம் ஒரு கலைஞர்களாக பிற்காலத்தில் பரிணமிக்க வைத்தது. அப்போ நான் கேட்ட பாடல்கள்லாம் இன்னும் எனக்கு நினைவில் இருக்குது. வட்ட வட்ட பாறையிலே, வட்ட வட்ட பாறையிலே, வரகரிசி தீட்டையிலே, சொந்தமுள்ள அத்தை மகனே டக்குமுக்கிடுக்கு தாளம், நீங்க சோறு கேட்டு நிக்கலாம் டக்குமுக்கிடுக்கு தாளம். அது என்ன சொல்ற பாருங்க, அத்தை மக உரல்ல நெல் குத்தல, வட்ட பாறையில போட்டு நெல்லை குத்திக்கிட்டு இருக்கா. வரகரிசி தீட்டுறா, நெல் இல்லை வரகு. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே, சொந்தமுள்ள அத்தை மகளே டக்குமுக்கிடுக்கு தாளம், நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்குமுக்கிடுக்கு தாளம். அவன் பாடுறான், சொரண கெட்ட மாமன் பொண்ணே, சொரண கெட்ட மாமன் பொண்ணே, சோரனுக்கு வேணாண்டி, சொந்தமுள்ள அத்தை மகளே டக்குமுக்கிடுக்கு தாளம், உன்னோட சொல்லு மட்டும் போது மடி டக்குமுக்கிடுக்கு தாளம். இதை தாண்டிய கிராமிய இலக்கியங்கள் எங்க இருக்கு? கெண்ட காலலகி கிறங்க வைக்கி மேலலகி, காத்து கருப்பு அடிக்கும் காட்டு வழி போகாத, ஏன் அத்தை மகள பாப்பு நீ அடிக்காதடி டூப்பு,
நான் அடுத்த வார சந்தையில வாங்கி தாரேன் சோப்பு. மச்சான் உனக்கு எனக்கு நேசம், என் வயிற்றில் 6 மாசம். அப்பதான் அறிஞ்சா இது அதை விட மோசம். வெள்ளி புடியருவா வெடல புள்ள கையருவா, சொல்லி அடிச்சருவா சொல்லட்டுதடி நற்கதிர. ஏதந்தானத்தன நானே மச்சான் தந்தானத்தன நானே. வட்ட நிலவ போல ஏசினுக்கான் கொட்டு கூட வாடாமல்லி பூவலகி. ஏசினுக்கான் கொட்டு கூட ஏசினுக்கான் கொட்டு கூட. சிரிச்சு முடிக்கையில ஏசினுக்கான் கொட்டு கூட. சில்லுன்னு தான் இருக்குதடி ஏசினுக்கான் கொட்டு கூட ஏசினுக்கான் கொட்டு கூட. பாடிக்கிட்டே இருந்தான். இந்த கிராமத்து மக்களுக்கு, இந்த பாமர கலைஞனுக்கு எவன் பாட்டு எழுதி கொடுத்தது, எவன் மெட்டமைச்சு கொடுத்தது? எங்க அப்பத்தாக்கெல்லாம் பருத்தி மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, மிளகா மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பூசிரிக்க பூ போல நாஞ்சிரிக்க போனாக ஏமாமே இன்னும் வர காணோமே ஏதானே தானே. களைப்பு தெரியாம, உழைக்கிற களைப்பு தெரியாம பாடிய பாடல்கள் எல்லாம் தான் இன்றைக்கு நவீன வடிவம் பெற்று மக்கள் கலை தான் இன்றைக்கு திரைக்கலையாக மாறி நிற்குது. அதற்கு எண்ணற்ற சான்றுகள், உரையாடல்கள், மக்களின் பேச்சு, அன்றாட மக்களின் மொழிதான் திரையில் உரையாடல்களாக வருது. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, கடுமையான உழைப்புங்கிறான். அதை கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்லும் போது எல்லாரும் கேலி பேசினான். ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்கிடுவேன், வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக்கணும்னு கேலி பண்ணான். ஆனால் இன்னைக்கு சட்டசபையில் 4000 பேர் MBA படிச்சவன், பொறியியல் படிச்சவன் துப்புரவு பணிக்கு வேலைக்கு அவனு போட்டிருக்கான். துப்புரவு பணிக்கு, தெருக்கூட்டுறதுக்கு. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. இதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். என் தம்பி தங்கைகளே, நம்மை எப்படியெல்லாம் சிதைத்து அழிக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து புரிந்து தெளிந்து கொள்ளணும். முதலில் நம்மை நம் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றி விட்டார்கள், வெற்றி கண்டு விட்டார்கள். தமிழர்கள் தங்கள் தாய்மொழியிலிருந்து 3-4 தலைமுறைகளாக வெளியேறிவிட்டார்கள். தமிழர்களுக்கு தாய்மொழி எழுத படிக்க பேச தெரியாது. தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசிய ஒரு புது மொழியை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தமிழர்கள் அல்ல, இவர்கள் தமிழர்கள் என்கிற புதிய இனம். இவர்கள் தங்கிலீஷ்காரர்கள். இது தமிழ்நாடு அல்ல, இங்கிலாந்து நாட்டின் இன்னொரு மாநிலம். எந்த விளம்பர பலகையிலேயோ, எந்த தெருக்களின் பெயரிலேயோ தமிழ் இல்ல. ஸ்ட்ரீட், எக்ஸ்டென்ஷன், அவென்யூ, செக்டர், காலனி, பிளாட்ஸ் இப்படிதான் இருக்குதே ஒழிய அடுக்ககம், நிலச்சாலை, பிரிவு, விரிவு, தெரு என்று எங்கும் இல்லை. வணிக நிறுவனங்கள் தமிழகத்தின் தமிழ் தெருக்களில் தமிழ் இல்லை. மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் புரட்சி பாவலன் பாரதிதாசன். ஆனால் இன்று வரை இல்லை. தமிழ் முடிஞ்சிட்டது. தாய்மொழியிலிருந்து தமிழர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். என் அன்பு பிள்ளைகளே, எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது. இது எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது. உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். இது ஒரு பேரறிஞன் சொன்னது. நீ நிற்க இடமில்லை உனக்கு. உன்னை வெளியேற்றிட்டான், தாய்மொழியிலிருந்து வெளியேற்றிட்டான், உன் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றிட்டான். வழக்காடு மன்றங்களிலிருந்து உன் தாய்மொழி வெளியேறிட்டது, கல்வி நிறுவனங்களிலிருந்து உன் தாய்மொழி வெளியேறிட்டது, கோயில்களிலிருந்து உன் தாய்மொழி வெளியேற்றப்பட்டு விட்டது. எங்கிருக்கிறது தமிழ்? கடைசியாக தமிழனின் நாக்கில் இருந்தும் வெளியேறிவிட்டது. நாக்கில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும் என்று தமிழ் இளம் தளிர்கள், தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். எல்லா சொற்களுக்கும் பல 100 வேர் சொற்கள், உயிர் சொற்கள், கலை சொற்களை கொண்ட உலக மொழி தமிழ். மனவை முஸ்தபா என்ற பேரறிஞன்
நமது பெரிய தகப்பன் பல லட்சக்கணக்கான உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை கண்டு புத்தகங்களாக போட்டு தந்து விட்டு செத்து போயிட்டார். அவர் ஒரு இஸ்லாமியர். தன் பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயரை வைத்தார். செம்மல் என்று பேத்திக்கலாம் அப்படி பேர், தூய தமிழ் பெயர். அதனால இஸ்லாமியரா இருக்கிறதுக்கும் தமிழ்ல பேர் வரைக்கும் சம்பந்தப்படுத்திட்டு அலைய வேண்டியதில்லை, அலைய வேண்டியதில்லை. என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, எழுதுங்கள் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று முகமது தர்வீஸ் சொல்றான். எப்படி சொல்றான்? எழுதுங்கள் என் நெற்றியிலே நான் அரேபியன் என்று அப்படி முகமது தர்வீஸ் முழங்குறான். இது தேசப்பற்று. அதையே சீமான் சொன்னால் அவன் இனவாதி, பிரிவினைவாதி, நக்சல். Yes, we shall come over. மார்ட்டின் லூதர் கிங் முழங்குறான். நாங்கள் மீண்டு எழுவோம் அப்படிங்கிறான். அதையே சீமான் சொன்னா இனவாதி.